இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி தாயாம் திரு அவை லூக்கா நகரத்தினுடைய புனித ஜீட்டா என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த புனித ஜீட்டா என்பவர் இத்தாலி தேசத்துல 13வது நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு புனிதியாக கருதப்படுகிறார். வீட்டு வேலை செய்கிற பெண்களுடைய பாதுகாவலியாக இந்த புனித ஜீட்டா அவர்கள் அறியப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, ஏழ்மையான குடும்பத்துல பிறக்கிறார். மிக இளைய வயதிலேயே தாயை இழந்து விடுகிறார். தந்தையினுடைய அரவணைப்பில் இவர் வளர்ந்ததாகவும் 12 வயது ஆன பொழுதே இவர் ஒரு பணிப்பெண்ணாக ஒரு வீட்டு வேலைக்கு அனுப்பப்படுகிறார். பிறகு சில காலத்திலேயே தந்தையும் விழுந்து விடுகிறார். பணிப்பெண்ணாக வீட்டு வேலை செய்த இவர் தாட்சியோடும் எளிமையோடும் பக்தியோடும் விளங்கியதாகவும் ஒரு நாள் இவர் நற்கருணை நாதர் முன்பாக ஆராதனை செய்துவிட்டு தாமதமாக சமையல் அறைக்கு செல்கிறார். அங்கு ஏற்கனவே உணவு தயார் செய்யப்பட்டிருந்ததாகவும் அருகில் இருந்த பணியாளர்களிடத்துல சென்று இவர் நன்றி சொல்லுகிறார். நான் தாமதமாக வந்து விட்டேன், இருந்தாலும் எனக்காக நீங்கள் உணவு தயாரித்து இருக்கிறீர்கள் என்று. அவர்கள் யாவருமே நாங்கள் இது செய்யவில்லை என்று சொல்லவே பிறகுதான் இவர் புரிந்து கொண்டார், இவருக்காக வானதூதர்கள் சமையல் செய்ததாக இவரை பற்றின ஒரு சுவாரஸ்யமான செய்தி ஒன்று இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, ஆண்டவருக்காக நம்ம விசுவாசத்தோடு நம்பிக்கையோடும் நேரத்தை ஒதுக்குற நேரத்துல ஆண்டவர் நமக்காக உதவி செய்வார் என்பதற்கான ஒரு சான்று தான் இந்த ஒரு உதாரணம். இவருடைய நேர்மையையும் ஒழுக்கத்தையும் பக்தியையும் பார்த்த வீட்டு உரிமையாளர் அவருடைய வீட்டு பிள்ளைகளை வளர்க்கின்ற ஒரு தனி பொறுப்பை ஒப்படைக்கிறார். பிறகு அங்கு வாழ்ந்த மற்ற பணியாளர்களோடு இணக்கமோடு வாழ்ந்து அவர்களுக்கு உதவி செய்து வாழும் பொழுதே ஒரு புனிதியாக வாழ்ந்தார் என்று தான் இந்த புனித ஜீட்டா அவர்களை நம்ம அறிந்து கொள்கிறோம். இவருடைய இறப்பிற்கு பிறகு இவருடைய கல்லறையில பல புதுமைகள் எழுந்ததாகவும் இவருடைய அந்த புனித நிலைக்கு உயர்த்தப்படுகிற பொழுது இவருடைய கல்லறையை தோண்டிய பொழுது இவருடைய உடல் அழிவுறாமல் இருந்ததாகவும் இவருடைய வாழ்க்கை குறிப்பை நம்ம வாசிக்கிறோம். தாட்சியோடும் எளிமையோடும் நம்பிக்கையோடு வாழ்ந்து சாதாரண ஒரு வீட்டு வேலையை செய்து அதன் வழியாக புனிதத்தை அடைந்தவள் தான் இந்த புனித ஜீட்டா. இவருடைய பரிந்துரையால் நாமும் நம்முடைய அன்றாட பணிகளில கவனத்தோடும் அதே நேரத்துல இறைவனுக்கு செய்கிற ஒரு பணியாகவும் சின்ன சின்ன பணிகளை ஏற்று நடத்திட இறைவன் நம்மை தூண்டுவாராக. ஆன்மீகமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் நேற்றைய வாசகத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாக இருக்கிறது. யோவான் நற்செய்தி 10வது அதிகாரத்துல நல்லாயன் நானே என்கிற அந்த ஒரு வாசகத்தினுடைய ஒரு தொடர்ச்சி தான். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கும் அந்த ஒரு பகுதியை தான் நம்ம நற்செய்தி வாசகமாக நம்ம வாசிக்கிறோம். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார், நல்ல ஆயன் நானே. இந்த நல்ல ஆயன் நானே என்பது ஏதோ ஒரு பொய்யான வாக்குறுதிகளை கொடுப்பதற்காக அல்ல, மாறாக இறைவன் தன்னுடைய இதயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு உருவகமாகத்தான் இந்த ஒரு உருவகம் நல்ல ஆயன் நானே என்கிற இந்த உருவகம் இருக்கிறது. யார் இந்த நல்ல ஆயன்? இந்த நல்ல ஆயன் தன்னுடைய ஆடுகளை அறிந்திருக்கிறார். இந்த நல்ல ஆயன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கின்றார். நல்ல ஆயன் தன்னுடைய ஆடுகளுக்காக தன்னுடைய உயிரை கூட கொடுக்க தயாராக இருக்கிறார். இதுதான் நல்ல ஆயனுடைய நற்பண்புகள். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நம்மை ஆட்சி செய்கிற அல்லது நம்மை ஆட்சி செய்ய துடிக்கிற பல தலைவர்களை இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தலைவர்கள் நம்மை உண்மையாகவே அறிந்திருக்கிறார்களா? இந்த தலைவர்கள் நம்மை பெயர் சொல்லி தனிப்பட்ட முறையில அன்பு செய்கிறார்களா, அழைக்கின்றார்களா? நமக்காக அவர்களுடைய உயிரை தியாகம் செய்ய தயாராக இருக்கிறார்களா என்கிற அடிப்படையான ஒரு கேள்வி எழுப்ப நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். இரண்டாவதாக, இயேசுனுடைய இந்த நல்ல ஆயன் என்கிற அந்த உருவகத்திற்கு பாத்திரமாக இருக்க நாம் இயேசுவனுடைய நல்ல ஆடுகளாக இருக்கின்றோமா என்பதுதான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சவாலாக நான் பார்க்கிறேன். அப்படி என்றால் அன்புமிக்கவர்களே, இந்த நல்ல ஆயன் நம்மை அறிந்திருக்கிறார், நம்மை பெயர் சொல்லி அழைக்கின்றார், நமக்காக தன்னுடைய உயிரை கூட அவர் கொடுத்திருக்கிறார். இந்த நல்ல ஆயனுக்கு பல 100 ஆடுகள் இல்லை, நாமும் ஒருத்தர் அல்ல, 10ஓடு 11 அல்ல. இவர் தனிப்பட்ட முறையில நம்மை அறிந்திருக்கிறார், நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், நம்மை ஒவ்வொரு நாளும் காத்து வருகிறார் என்கிற இறைவனுடைய தனிப்பட்ட அன்பை உணர்த்துவதாகத்தான் இந்த உருவகம் நல்ல ஆயன் நானே என்கிற அந்த உருவகம் நமக்கு இன்றைக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்படி என்றால் கடவுளுடைய அன்றாட தனித்துவமான தனிப்பட்ட நமக்கான அன்பை புரிந்து கொள்ளத்தான் இந்த வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. மூன்றாவதாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சவால். இந்த நல்ல ஆயன் சொல்லுகிறார், என்னுடைய ஆடுகள் என் குரலை கேட்கும், என்னுடைய ஆடுகள் எனக்கு கீழ்ப்படிந்து நடக்கும், என்னுடைய ஆடுகள் என் கொட்டிலில் இருக்கும் என்கிற வார்த்தைகள் இந்த உலகத்தினுடைய பொய்யான போலியான தலைவர்கள் என்று இருக்கிறார்கள். அவர்களுடைய குரலுக்கு செவி சாய்க்காமல் நமது நல்லாயனாகிய நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய குரலுக்கு செவி சாய்த்து
அவருடைய மந்தையை சார்ந்தவர்களாக இருக்கத்தான் இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். மிகுந்த மனவேதனையோடு இந்த செய்தியை உங்களோடு சொல்லுகிறேன். இந்த தேர்தலுக்கு பிறகு பல காணொளிகளை நம்ம காண முடிகிறது. ஒரு திருமணமான ஒரு பெண் சொல்லுகிறார், இந்த தேர்தல் முடிவில் நான் விரும்புகிற எங்கள் தலைவர் தமிழகத்தினுடைய சிஎம்மாக ஆகாவிட்டால் நானும் விஷம் குடித்து என் பிள்ளைகளையும் விஷத்தை கொடுத்து கொண்டு விடுவேன். பொய்யாக சொல்லவில்லை அன்பு உறவுகளே. காணொளியில இந்த செய்தி இன்றைக்கு பரவி கொண்டிருக்கிறது. விவிலியத்துல நாம காணுகிற நம்முடைய நல்லாயர் நமக்காக, ஆடுகளுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடையாக கொடுத்தவர், தியாகமாக கொடுத்தவர். அன்புமிக்க உறவுகளே, தேர்தல் முடிவுகள் எப்படி வேண்டுமென்றாலும் இருக்கட்டும், தேர்தல் முடிவில் யார் வேண்டுமானாலும் நம்முடைய முதலமைச்சராக வரட்டும், ஆனால் நம்முடைய வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கை, தேர்தலுக்கும் பிறகும் நம்முடைய வாழ்க்கையை நம்ம நடத்த வேண்டும். எந்த தலைவரும் நம்முடைய வாழ்க்கையை வாழ முடியாது. ஆகவே அரசியல் வேறு, அன்றாட வாழ்க்கை வேறு என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் அரசியல் விழிப்புணர்வோடு நல்ல ஆயனாகிய நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மந்தைகளாக இருந்து இறைவனுடைய அன்பை ஒவ்வொரு நாளும் சுவைத்து இந்த மண்ணுலகில மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் வாழ்ந்து விண்ணகத்தை பரிசாக பெற்றிட ஒவ்வொருவரும் இயேசுவின் கரம் பிடித்து வழி நடப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.